பிரத்திங்கரே ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராகுகால பூஜை மற்றும் அதற்கான மூல மந்திரமான ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்ற மந்திரத்தையும் உலகிற்கு எடுத்துரைத்த ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா நேரம். ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் பிரத்யங்கர அன்னையின் அடியார்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கர நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். வாழ்க்கையில் பல போராட்டங்கள் நிறைந்தது. இப்படிப்பட்ட போராட்டங்கள்ல இருந்து நம்ம வெளியில வரணும், பல மனமாற்றங்கள் வரணும் எல்லாருமே எதிர்பார்க்கணும் இல்லையா? ஆம்நேர்களே, ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் தினசரி ராகுகால பூஜை முறைகள் மற்றும் அதற்கான மூலமந்திரமான ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கர என்கிற மூலமந்திரத்தை அறிமுகப்படுத்திய ஜெய் பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்களை அன்போடு இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம்மா. ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. எட்டை தின்னால் பித்தம் தீரும்னு நிறைய பேர் பல ஆலயங்களுக்கு போறாங்க. அப்படிப்பட்ட ஆலயங்கள் மூலமாக வழிபாடுகளையும் நடத்துறாங்க. அந்த வழிபாடுகள் மூலமாக யாருக்குமே எந்த விதமான கஷ்டங்களும் தீருவதில்லை. ஆனா நம்ம தினசரி ராகுகால பூஜை முறைகளை வீட்டுல இருந்து செய்யும் போது அதற்கான பல பலன்களை மக்கள் கிடைக்குது. அவங்களுக்கு அதுக்கான மகிமைகளை நமது நேரலை நிகழ்ச்சியில சொல்லியிருக்காங்க. அப்ப ராகுகால பூஜை முறைகளை நம்ம எப்படி வீட்டுல இருந்தபடியே செய்யணுங்கிறத சொல்லுங்க சுவாமி. நிச்சயமாமா. அதாவது நீங்க கேட்க வந்த கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்ப நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எத்தனையோ கோயில்கள் போயிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த கோயில்களுக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பலன் கிடைக்கும். சில பேருக்கு கிடைக்காது. அப்ப சில பேருக்கு கிடைக்காதுன்றவங்களுக்கு இந்த ராகுகால பூஜையை செய்தால் பலன் கிடைக்குமா, அதோடைய அர்த்தம்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்த ராகுகால பூஜையை வீட்டிலிருந்து செய்தால் நிச்சயமாக அனைத்து விதமான சிரமங்களிலிருந்து விடுபட்டு சகல தெய்வத்தின் சக்தியாக திகழக்கூடிய அன்னை ஜெய் பிரத்யங்கராவின் அனுகிரகத்தை பெற்று வாழ்வில் என்ன நினைத்தீர்களோ அதையெல்லாம் கிடைக்கும். முதல் தெய்வ சக்தி பெற வேண்டும். புரியுதுங்களா? வாழ்க்கையில நமக்கு தெய்வ சக்தி இருந்தா எதையும் சாதிக்கலாம். மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க. மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த குரங்கு பாத்தீங்கன்னா, குரங்காட்டியிடம் இருக்கும்போது அந்த குரங்குக்கு எந்த ஒரு கெடுதலும் வராது. ஏன்னா அவர் பத்திரமா பார்த்துப்பாரு. ஏன்னா அந்த குரங்கு தான் அவருக்கு முக்கியம். நம்ம மனம் ஒரு குரங்கு, நம்மளே ஒரு குரங்கு. நம்மளை ஆட்டி வைக்கின்ற அந்த குரங்காட்டி தெய்வமாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தெய்வத்திடம் நம்மளை விட்டு விட்டோம் என்றால் நம்மளை எந்த இடத்தில் விடணும், எந்த இடத்தில் பிடிக்கணும், எந்த இடத்தில் ஆடணும், எந்த இடத்தில் ஒடுக்கணும் என்பதை அனைத்தும் அறிவாள் அன்னை ஜெய் பிரத்யங்கரா. புரிஞ்சுதா? அப்ப அந்த ஜெய் பிரத்யங்கராவிடம் நம் வாழ்க்கை கயிறை கொடுத்து விட்டு நம்மளையே அவளிடம் கொடுத்து விட்டீங்கன்னு வச்சுங்களேன், எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சகல தெய்வத்தின் வடிவமாக அன்னை ஜெய் பிரத்யங்கரா திகழ்கிறார். எல்லா தெய்வத்துக்கும் சக்தி இவளால் வழங்கப்படுகிறது. நான் உணர்ந்தது எல்லாரும் உணர முடியாது. அவர்கள் தாயை உயர்ந்தவர்கள் என்று சொல்லியே ஆக வேண்டும். ஏன்னா அவங்க தாய் அவங்களுக்கு உயர்ந்தவர்கள். அதுபோல் நான் வணங்குகின்ற தாய் மகா சக்தி வாய்ந்தவள் என்பதை நான் இந்த நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சி வாயிலாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சியே அவளின் புகழ் பரப்புவது. இப்ப எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பேருக்கும் இருக்கும். இந்த நிகழ்ச்சி திடீரென்று ஒருத்தர் கண்ணில் பட்டால் நிச்சயமாக வாழ்க்கை மாறும். அது நேரடி ஒளிபரப்பு மூலமாகவோ அல்லது நமது ஜெய் பிரத்யங்கரா யூடியூப் சேனல் வழியாகவோ உங்கள் கண்ணில் பட்டால் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் அடியார்களுக்கு. உங்கள் கண்ணில் பட்டால் இந்த ராகுகால பூஜையை தொடங்குங்கள். அப்படி தொடங்காதவர்கள் 1 ஆண்டு காலமானாலும் சரி, 10 ஆண்டு காலமானாலும் சரி, மீண்டும் இந்த ராகுகால பூஜையில் தான் உங்கள் வாழ்க்கை மாறும். ஏன்னா உங்களை பார்த்து இது செய்ய வேண்டும் என்பதற்காக தான் உங்களுடைய அந்த தெய்வ சக்தி, உங்களுடைய முன்னோர்கள் அனுகிரகம், உங்களுடைய குலதெய்வத்தின் அனுகிரகம், நம் முன்னோர்கள் வழிபட்ட அத்தனை தெய்வத்துடைய சக்தியும் உங்களுக்கு இந்த பூஜையின் முறையை உங்களுக்கு எடுத்துரைத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறத உங்களுக்கு கண்ணில் காட்டுகிறார். அப்ப அது படும்போது அதை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்ப பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறுது. எத்தனை கோயிலுக்கு போயிருக்கோம், எல்லா பூஜையும் பண்ணிருக்கேன், எனக்கு ஒண்ணும் நடக்கலன்னா அந்த கோவில்லையும் பிரச்சனை இல்லை, அந்த பூஜையிலையும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கான நேரம் வரலன்னு அர்த்தம். உடனே சுவாமியை குறை சொல்றது, உடனே அந்த கோயிலை குறை சொல்வது, உடனே சொல்லிக் கொடுத்தவர்களை குறை சொல்வது. முதல் குறை சொல்வதை விட்டு விடுங்கள். நீங்கள் குறை சொல்லும் போது உங்களுடைய கைகள் ஒரு குறை சொல்லும் போது ஒரு விரல் அடுத்தவர்களை நீட்டுகிறது, 3 விரல் நம்மை நீட்டுகிறது. இறைவன் படைப்பு அப்படி. அதனால குறை சொல்வதை விட்டு விட்டு எந்த தெய்வத்தை வழிபட்டால் இந்த தெய்வம் இதோ இந்த ஜெய் பிரத்யங்கரா எனக்கு பின்னால் பாருங்கள், மூல விக்கிரகம் அவதான். ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் மூல விக்கிரகம் அவதான்.
அந்த அன்னை வந்து உட்கார்ந்து இப்ப 4 மாசமாக போகிறது. புரியுதுங்களா? அவளை பிடியுங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவங்க ராகுகால பூஜை எப்படி செய்யணும் அலுவலக நம்பர்ல தொடர்பு கொண்டு கேளுங்கள். நான் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேங்க. நிறைய பரிகாரங்கள், நிறைய கோயிலுக்கு போயிட்டேன். இதோ எளிய பூஜை. 2 அகல் தீபம், நல்லெண்ணெய் விட்டு விளக்கேற்றுங்கள். அம்பாளும் குருவும் சேர்ந்த படத்தை வைத்து வலது ஒரு அகல் தீபம், இடது ஒரு அகல் தீபம் இப்படி வச்சுட்டு, அம்மா கூடவே இரு. ஒரு கிண்ணத்தில் பேரிச்சம்பழம் கொட்டை நீக்கி தேன் விட்டு, ஒரு டம்ளரில் தண்ணி, சுத்தமான தண்ணி, வேற எதுவுமே வேண்டாம். அம்மா கூடவேறு வழி நடத்துன்னு கேளுங்க. இன்று ராகுகால பூஜை எங்க இருந்தாலும் தொடங்க, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் தொடங்க. தேய்பிரை அஷ்டமி நடுநிசி ஹோமத்தில் நமக்கு கிடைத்த, குரு வாரத்தில் கிடைத்த ராகுகால பூஜையை விடாதீங்கள். எல்லாரும் ஏதோ ஒரு சூழ்நிலை தேடிக்கிட்டே ஓடுறோம். ஏன் கடவுளை தேடுறோம்? நமக்கு ஒரு சக்தி நம்ம கூட இருந்துச்சுன்னா எதையும் ஜெயிக்கலாம். இந்த சக்தி உங்களோடு இருப்பவள், உங்களை வழிநடத்துபவள், உங்களை காலம் காலமாக உங்கள் தலைமுறையை காக்க போகின்றவள். எந்த வழி நல்லது, யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று காட்டி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக, நம்மளிடம் பேசும் தெய்வமாக உங்களோடு வாழ்கிறாள். ஏதோ கோவில்ல ஜெயபிரத்திங்கிற பீடத்தில் இருக்கான்னு நினைச்சுக்காதீங்க. உங்களோடு வாழ்வாள். நீங்கள் இருக்கும் குடிசையில் வாழ்வாள், நீங்கள் இருக்கும் மாளிகையில் வாழ்வாள். நீங்கள் எந்த வீட்டில் இருக்கீங்களோ அங்க. நான் பூஜை அறை இருந்தாதான் பூஜை பண்ணுவோம். இருக்கிற இடத்துல பூஜை பண்ணுப்பா. பூஜை அறை இருக்கும் இடமாக உனக்கு வாங்கி தருவாள். இல்ல நான் ஒரு வீடே இல்லை, எனக்கு சின்ன அறையில இருக்கேன், நான் ஒரு 2 ரூம் உள்ள மாதிரி ஒரு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் பண்றேன், நான் சொந்த வீடு வாங்கிட்டு அப்புறம் பண்றேன். ஐயா, நீ சொந்த வீடு வாங்குவதற்கே இவளுடைய பூஜை தேவைப்படுகிறது. உனக்கு நல்ல விதமாக ஒரு வாடகை வீடு கிடைப்பதற்கே இந்த பூஜை தேவைப்படுகிறது. உன்னுடைய நித்திய வாழ்க்கையில் உன்னுடைய நித்திய கடமைகள் செய்வதற்கு இந்த தெய்வத்தின் அனுகிரகம் தேவைப்படுகிறது. அப்ப அந்த தெய்வத்தை நீங்கள் இருக்கும் இடத்தில் வைத்து பூஜை செய்யுங்கள். நீங்கள் இருக்கும் இடம் உயரும். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அது நடக்கும். நீங்கள் இதுவரை எந்தெந்த தெய்வங்களுக்கெல்லாம் போய் பூஜை செய்து வந்தீர்களோ அந்த பூஜையின் பலனும் இந்த பூஜையினால் உங்களுக்கு கிடைக்கும். நடக்காத விஷயங்கள் நடக்கும், நினைக்காத விஷயங்கள் நடக்கும். நல்லவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் தீயவர்களாக இருப்பார்கள், தீயவர்கள் என்று நினைத்தவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள். அன்னை அவள் புரிய வைப்பாள். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான பூஜை, பெரிய செலவே இல்லம்மா. நல்லெண்ணெய் கண்டிப்பா வீட்டுல இருக்கும். கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேத்துறீங்க, அதுல ஏதாவது ஏத்தாத 2 அகல் தீபம் கண்டிப்பாக புதுசு இருக்கும். நடந்து போற தூரத்துல போனீங்கன்னா கடை கிடைக்கும். 2 அகல் தீபம் வாங்கிட்டு வந்து சொன்னா வாங்கிட்டு வந்து கொடுத்துட போறாங்க. இப்போதைக்கு இன்று அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி, உங்கள் கஷ்டங்கள் தேய்ந்து போகின்ற காலம். இந்த அன்னை உங்களோடு கூட இருக்கின்ற காலம், அன்னையின் சக்தி அதிகரிக்கின்ற காலம், குருவின் அனுகிரகத்தோடு கிடைக்கக்கூடிய காலம். ஏன்னா குரு வாரம். அந்த நாள்ல நீங்க பூஜையை ஆரம்பிச்சு பாருங்க. என்ன தேவை கிடைக்கும். கிடைக்கலன்னா என்ன வந்து கேளுங்க. ஜெயபிரத்திங்கிரா பீடம் 40 வெண்பாக்கம் கிராமத்துல ஹோமத்துல அங்கதான் உட்கார்ந்து இருப்பேன். சுவாமி நான் கஷ்டப்படுறேன், குங்குமம் வாங்க வரும்போது, பெரம்பு வைக்க வரும்போது வந்து கேளுங்க. என்னால முடிஞ்சா பதில் சொல்றேன். கூட்டம் அதிகமா இருந்தா சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ரொம்ப பிரச்சனை சுவாமி, இது தீர்க்கணும். கண்டிப்பாக தீரும். தீராத பிரச்சனை தீரும். இந்த தெய்வம் உங்களோடு பேசும், உங்களை ஆதரிக்கும், நமக்கு என்ன தேவை என்பதை சொல்லித்தரும், தாயாக இருந்து வழிநடத்துவாள். முடிந்தவர்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினத்தில் பூஜை ஆரம்பிங்க. படம் தேவையில்லை. இன்றைக்கு படம் இல்ல, கிடைக்கல, உடனே கிடைக்கல, வாட்ஸ்அப்ல அனுப்புனா ஒரு க்ஷணம் பிரிண்ட் எடுத்துடலாம். முடியல, அதுக்கு நாளாகும். விளக்கு வச்சு, பேரிச்சம்பழம் தேன் வச்சு, ஜெயபிரத்திங்கிரே ஜெய் ஜெயபிரத்திங்கிரே சொல்லி நம்மளுடைய ஜெயபிரத்திங்கிரா போற்றி, ஜெய் ஜெய் ஜெயபிரத்திங்கிரா போற்றி, ஜெய் மங்கள ரூபிணியே போற்றி, ஜெய் உலகாலும் தாயே போற்றி, ஜெய் இலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியே போற்றி. ஏன்னா இப்படி தொடங்கும் ஜெயபிரத்திங்கிரா போற்றியே படிங்க. ஏன்னா போற்றிகளிலே இப்ப ஜெய் போட்டு நிறைய பிரத்திங்கிரா போற்றின்னு கொண்டு வந்துடுறாங்க. ஐயா எதை வேணா படிங்க. ஆனா இந்த பூஜையை கொடுக்கும் போது இந்த பூஜையை கொடுத்த தாய் நமக்கு வழங்கிய போற்றியே படிக்கணும். எப்படி? நான் எதையும் குறை சொல்லல. அப்ப அவள் கொடுத்த போற்றியை நாம் படிக்கும் போது நம் வாழ்க்கை பிறர் போற்றும்படி அமையும். புரியுதா? அந்த போற்றியை படிங்கள். உங்கள் வாழ்க்கை இந்த உலகத்தில் நீங்கள் என்ன நினைத்தீர்களோ அது நடக்கும், நிச்சயம் நடக்கும். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நடக்கும். எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கு சுவாமி, நான் ராகுகால பூஜை பண்ணல, இன்னும் நான் பார்த்துக்கிட்டே மட்டும் இருக்கேன். பார்த்துக்கிட்டே இருந்தால் பசி தீருமா? அந்த மண்ணையாவது வந்து மிதிங்க ஐயா. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஒரு முறை ஒரு ஹோமத்தின் போது அந்த மண்ணை மிதிங்க. அன்றே உங்கள் வாழ்க்கை மாறும். இதுவரைக்கும் ராகுகால பூஜை பண்ணிட்டு இருக்க, எனக்கு கஷ்டம் இருக்கு, அந்த மண்ணை மிதிங்க. மண்ணை மிதித்து அவளை அழைத்து செல்லுங்கள், நிச்சயமாக மாறும். எத்தனையோ பேருக்கு வாழ்க்கை மாத்தி இருக்கு.
அந்த மண்ணை மிதிங்க உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தேவை என்பதை தாயாக இருந்து, எப்படி நம் குழந்தைகள் ஆக இருக்கும்போது அன்னை நமக்கு ஒரு தாயாக இருந்து நமக்கு என்னென்ன தேவையோ இன்று வரை பார்த்து ஒரு அன்னை நம்மளை வளர்த்து கொண்டிருப்பாங்க இல்லையா, அதுபோல இந்த தாய் உங்களுக்கு தாயாக இருந்து உங்கள் அன்னை வளர்ப்பிலே மட்டும் இல்ல, இந்த அன்னை வளர்ப்பில் என்றும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, ஜென்மம் வேண்டாம், இந்த ஜென்மம் இல்லாமல் அடுத்த ஜென்மம் இருந்தாலும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவளே உங்களுக்கு தாயாக இருந்து உங்களை வழிநடத்துவாள். அப்படிப்பட்ட பூஜை வீட்டிலிருந்து ராகுகால பூஜை ஆரம்பிங்கள். உங்களை பிடித்துக் கொண்டிருக்கின்ற கெட்ட காலம் தீய காலம் எதென்று காட்டி கொடுத்து அதிலிருந்து விலக்கி நல்ல காலத்தை வரவைப்பாள் அன்னை. அவளை பிடியுங்கள். அவளுடைய ஹோமத்தில் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அந்த மண்ணை மிதிக்க முயற்சி செய்யுங்கள். வீட்டில் முதலில் ராகுகால பூஜையை முடிந்தவர்கள் ஒன்றே செய் நன்றே செய், அதை இன்றே செய்யுங்கள். சரியா? நிச்சயமா இன்றைக்கு குருவாரத்துல தினசரி ராகுகால பூஜை முறைகள் எப்படி பண்ணணுங்கிறத அழகான விளக்க முறையில சொன்னீங்க. அடியார்களுக்கு புரிஞ்சிருக்கும். நிச்சயமா இன்னைக்கே செய்வாங்க. ஒரு அடியார் இருக்காங்க. வணக்கம், ஜெய் பிரத்யங்கரா. நேரம் பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் சேலம் மாவட்டம். உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் சுவாமிகள்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம் குரு. வணக்கம்மா. ஜெய் நன்றி வாழ்க குரு. ஜெய் பிரத்யங்கரா. ஜெய். உங்க போன் வந்து சிக்னல் விட்டு விட்டு வருதுமா, கரெக்டான இடத்துல நின்று பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. சரி, சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. நான் குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டேங்க சார். சரிம்மா. டிவியில் 2 வார்த்தை வருது, அடுத்தது அடைக்குதுமா. கொஞ்சம் கரெக்டா போனை வச்சுக்கிட்டு பேசுங்க. சொல்லுங்க. குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டீங்க, டிவியை பார்த்து நிகழ்ச்சியை பார்த்து பூஜை பண்ணிருக்கேன்னு சொல்லிருக்கீங்க. சொல்லுங்கம்மா. பூஜை செஞ்சுட்டு அப்புறம் இப்ப 2 வருஷம். புரியலமா? பாதகம்லாம் வாங்கிறீங்களா? ராகுகால பூஜை பண்றீங்களா? பாதகமலமும் நீங்க ஒரு வார்த்தை பேசுறது தெளிவா கேக்குது, அடுத்த வார்த்தை விளங்கல. சொல்லுங்க. அவங்க தொடர்புல துண்டிக்கப்பட்டாங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சுவாமி, இன்று நடக்க இருக்கக்கூடிய தேய்பிறை அஷ்டமி நடுநிசை ஹோமம் அப்படின்னா என்ன, அதுல இருக்கக்கூடிய மிளகாய் சங்கல்பம் அப்படின்னா என்னங்கிற புதிய நேயர்களுக்காகவும் நமது அடியார்களுக்காகவும் இந்த விளக்கத்தை சொல்லிடுங்க. அந்த அஷ்டமி நடுநிசி ஹோமம் என்பது உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த ஹோமத்துக்கு அடியார்கள் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம். ஏன்னா அந்த அஷ்டமி நடுநிசி ஹோமம் எத்தனையோ நாடுகள்ல இருந்து வந்து கலந்துக்கிறாங்க. நான் எதையுமே குறிப்பிடுவதில்லை, இந்த நாட்டில இருந்து வந்தாங்க, அந்த நாட்டில இருந்து வந்தாங்க. ஏன்னா இந்த தாய் தான் அனைவருக்கும் தாய். இந்த தாயை எந்த உலகத்தில் இருந்தாலும் வந்து பார்க்கணும். அது ஹோமம் நடத்தும் போது வந்து கலந்துக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கை மாறும். அவளுடைய வாழ்க்கை மாறணும்னா இந்த மண்ணை மிதிக்கணும். உங்களுடைய தலையெழுத்து மாறணும்னா அந்த மண்ணை மிதிக்கணும். ஏன்னா இந்த தாய் வந்து அமர்ந்து 4வது மாதம், இது ஜூன் 5 வந்தால் 4வது மாதம். புரியுதுங்களா? 4வது மாதம் நடந்து கொண்டிருக்கு. அப்ப அந்த தாயின் சக்தியை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்ப எப்ப அதை புரிந்து கொள்வது? அங்க யாகம் நடக்கும் போது வந்து புரிந்து கொண்டால் மிகவும் சக்தி. அப்படிப்பட்ட இந்த நாள்ல அஷ்டமி நடுநிசி ஹோமம் என்பது மிக மிக சிறப்பு. இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனையும் அழிக்க இன்னொரு மனிதம், எப்படி இன்னொரு மனிதன், ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை அழிக்குதுன்றது அர்த்தம் வேற. அதனாலதான் மிருகம்னு வச்சாச்சு. அந்த மிருகங்கள் கூட கொஞ்சம் கவனிக்கும். புரியுதா? காணொலியெல்லாம் பார்த்திருப்பீங்க, ஒரு மீன் குளத்துல துள்ளும், அந்த ஏரியிலயோ இது ஒண்ணு, அதை காக்கை எடுக்க செய்யும், இன்னொன்னு கொக்கு எடுத்துன்னு போய் தண்ணியில விடும். நம்ம காணொலியெல்லாம் பார்த்தா வரும். அந்த உயிரினங்கள் கூட அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுது. அதை உணவாக எடுத்து கொடுக்க அந்த பறவை கூட எடுத்துன்னு போய் நீர்ல விடுது, பாவமீன். ஆனா ஒரு மனித இனத்தை இன்னொரு மனித இனமே அழிக்க நினைக்குது. அப்படிப்பட்ட காலங்களில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். இது கலியுகம்னு பேர். அப்ப இந்த காலத்தில் நமக்கு ஒரு தெய்வ சக்தி பெறணும்னா இந்த ஜெய் பிரத்யங்கிராவை தவிர இந்த உலகத்துல வேற யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட அன்னையின் ஜெய் பிரத்யங்கிராவை வந்து தரிசிக்கக்கூடிய காலம் தேய்பிறை அஷ்டமி காலத்தில் வந்தால் உங்கள் கஷ்டங்கள் தேய்ந்து போகும், உங்கள் கவலைகள் தேய்ந்து போகும். இன்னைக்கு கஷ்டங்கள் கவலையிலேயே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. 30 வயதாவது கல்யாணம் ஆகல, 40 வயதாவது கல்யாணம் ஆகல, 50 வயதாவது தொழில முன்னேற்றம் இல்ல, 60 வயதாவது போது இன்னும் வீடு வாங்கல, 40 வயதாவது இன்னும் குழந்தை இல்ல. இப்படி இல்லாமை என்பதை நீக்கி எல்லாம் இருக்கு என்றதை கொடுக்க அஷ்டமி நடுநிசி ஹோமத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதில் மிளகாய் சங்கல்பம் என்ற ஒரு சங்கல்பம் செய்யப்படுகிறது. இந்த மிளகாய் சங்கல்பத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும் போது உங்களுடைய சத்ருக்கள் யாருன்னு தெரியாது. தெரிந்தால் எழுதுங்கள். உங்களுடைய சத்ருக்களால என்ன பிரச்சனை இருக்குன்னு எழுதுங்க. சத்ருக்களை பத்தி எழுத வேணாம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இவர் எனக்கு செய்வினை செய்கின்றார்கள்,
இவர் என்னை அழிக்க நினைக்கின்றார்கள். அந்த மாதிரி கோரிக்கை எழுதி வைங்க. அன்னை அவள்கிட்ட கொடுக்குறீங்க, வெளியில கொடுக்குற கோரிக்கை மனுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குதான்னு தெரியாது. இந்த அன்னையிடம் மிளகாய் சங்கல்பம் மூலமாக கொடுக்கக்கூடிய கோரிக்கைக்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்கும். அந்த மண்ணை விட்டு நீங்கள் விலகிறதுக்குள்ளேயே, வீட்டுக்கு போய் சேர்வதற்குள்ளேயே நடந்துகிட்டு இருக்கு. அடியார்கள் சொல்ற கூற்று தெரியுது. எத்தனை கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டங்களை விலகுவதற்கு வழிகாட்டுறா. அப்படிப்பட்ட அஷ்டமி நடுநி சிவமம் முயற்சி செய்யுங்கள். இன்று சென்னை, தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் முடிந்தால் இப்ப ஏர்னா நைட்டுக்குள்ள வந்துட முடியும் அப்படின்ற இடத்துல எவ்வளவு பக்கத்துல இருக்கீங்களோ, சென்னைக்குள்ள இருக்கிறவங்க, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், இன்னும் அருகாமையில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் நடுநி சிவமம் நடக்க இருக்கிறது. இன்று இரவு 9 மணிக்கு ஆரம்பிப்போம். அது 12லிருந்து 3 மணி, 2 மணிலிருந்து 3 மணிக்குள்ள முடிவு வரும். அந்த நேரம் வரை காத்திருங்கள், விழித்திருங்கள், அந்த யாகத்தில் விழித்திருங்கள். அந்த யாக அக்னி ஜுவாலையை விழித்து பாருங்கள், பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அந்த ஜுவாலா ரூபிணியாக வந்து உங்களை பார்க்கும் போது அந்த ஜுவாலை ரூபத்தில் நீங்கள் அவளை பார்க்க வேண்டும், அவள் உங்களை பார்க்க வேண்டும். அப்படி நீங்கள் பார்க்கும் போது உங்களுடைய பிரச்சனைகளை அவள் உள்வாங்கிக் கொண்டு அந்த பிரச்சனைகளை பஸ்மமாக்கி விடுவாள் அன்னை ஜெயபிரத்திங்கிறா. அதுதான் அஷ்டமி நடுநி சிவமம். பிரம்மாண்ட கூட்டம். கூட்டத்திற்கு இல்லை இந்த யாகம், மக்களுக்கான யாகம். யார் உண்மையாக வந்து அமர்கிறீர்களோ அவர்களுடைய பிரச்சனை தீர்வுக்கான யாகம். இந்த அஷ்டமி நடுநி சிவமத்தை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிளகாய் சங்கல்பம்னா என்னன்னு தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய 1000 பிரச்சனைகள் இருக்கும், பில்லி சூன்யம் ஏவல், அதை அத்தனையும் ஒழித்தொழிக்க இந்த அஷ்டமி நடுநி சிவமத்தில் கலந்து கொள்ளுங்கள். எதிரிகள், சத்ருக்கள், என்ன பிரச்சனையா இருந்தாலும், தொழில் போட்டி, வியாபார போட்டி, ஒரு குழந்தை படிக்கும், அந்த குழந்தை நல்லா படிக்குதுன்றதை இன்னொரு குழந்தையுடைய அப்பா அம்மா எதிர்ப்பாங்க. இந்த இடத்துல என் குழந்தை ஃபர்ஸ்ட் வரணும், இந்த குழந்தை எப்படி ஃபர்ஸ்ட் வரும்? நடந்திருக்கு, செய்திகள்ல வந்திருக்கு. அதுக்காக விஷம் கொடுத்துருக்காங்க ஜூஸ்ல கலந்து. நம்ம செய்தி கேட்டிருக்கோம். இரக்கம் இல்லையா? குழந்தை நல்லா படிக்குதுன்னா இன்னொரு குழந்தை நல்லா படிக்கணும். யாரு போட்டி? போட்டின்னு ஒண்ணு இருந்தாதான் வாழ்க்கையில வெற்றின்னு ஒண்ணு கிடைக்கும். போட்டியே இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. போட்டி இருக்கதான் செய்யும். குழந்தைகளுக்குள் போட்டி இருக்கலாம், எதுலையுமே போட்டி இருக்கலாம். பொறாமை இருக்கக்கூடாது, அழிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. ஆனா இந்த மாதிரி இன்னைக்கு இந்த கலியுகம் என்றால எல்லாத்திலையும் போட்டியை விட அழிக்கணும்ன்ற எண்ணம் வந்துருச்சு. நீ வெற்றி பெறணும்னா நீ படிக்கணும், நீ வெற்றி பெறணும்னா உழைக்கணும். நான் ஜெயபிரத்திங்கிறாவிடம் நெருங்கினா நான் பூஜை செய்யணும், நீங்கள் நெருங்கணும்னா நீங்க பூஜை செய்யணும். இவன் என்ன பூஜை பண்றான்? இன்னைக்கு நிறைய பேர் உலகத்துல எங்க பார்த்தாலும் எந்த மொழியிலும், அதுவும் முக்கியமா கிராமத்துல இந்த பூஜை பண்றாங்க. என்னமோ கண்ட நேரத்துல பெல் அடிக்கிறாங்க. ஐயா, அவங்கவுங்க வீட்டுல அவங்க பூஜை பண்றாங்க, உங்களுக்கு என்ன? ஒவ்வொருத்தர் வீட்லயும் அவங்க பூஜை பண்றாங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம்? அவங்க வீட்டுல ராத்திரி 12 மணிக்கு பூஜை பண்ணுவா, இல்லைன்னா காலையில 12 மணிக்கு பூஜை, மத்தியானம் 12 மணிக்கு பூஜை பண்ணுவா, இல்ல விடிகாத்தால பண்றாங்க. நமக்கு என்ன? உங்க வீட்டுல வந்து ஏதாவது பண்ணாதான் பிரச்சனை. கண்டிப்பா. புரியுதா? இன்னைக்கு நான் என் வீட்டுல 12 மணிக்கும் பூஜை பண்ணுவேன், 2 மணிக்கும் பூஜை பண்ணுவேன், 3 மணிக்கும் பூஜை பண்ணுவேன். என்ன யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது சாமியார் வீடுன்னு தெரியும். இவர் எப்ப வேணாலும் பூஜை பண்ணிட்டு தான் இருப்பார். எந்த நேரத்துல பூஜை பண்ணுவார் தெரியாது. நான் பூஜை பண்றது சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாம இருக்கும். ஆனா நீங்கள் சாதாரண அடியார், நம்மளுடைய அடியார்கள் பூஜை பண்ணும்போது அது என்னமோ இவங்க 12 மணிக்கு பண்றாங்க, 2 மணிக்கு பண்றாங்க. ராகு காலம் ஒரு நேரத்துல ஒரு மாதிரி வருது. புரியுதா? எல்லா நேரமும் ஒரே நேரம் கிடையாது. அதனால இது அன்னை அவள் கொடுத்த பூஜை. அப்படி அன்னை அவள் கொடுத்த ராகுகால பூஜை கொடுத்த அன்னைக்கு அஷ்டமி நடுநி சிவமம் என்று நடக்க இருக்கிறது. அந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். யாகம் பார்க்கில் யோகம் கிட்டும். ஹோமத்தில் கலந்து கொண்டால் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் கிடைக்கும். அந்த நாள் இன்று வந்து உள்ளது. அந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும், நிச்சயமாக மாறும். இந்த அஷ்டமி நடுநி சிவமத்தில் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். அன்னை அவள் உங்கள் உடன் வருவாள், உங்களோடு இருந்து வாழ்வாள், உங்களை காப்பாள். சரியா? நிச்சயமா. இன்றைய நடக்க இருக்கக்கூடிய அஷ்டமி நடுநிசி ஹோமம் பற்றிய விளக்கத்தை கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஜெய் பிரத்யங்கரா நேரம். பேர் சொல்லுங்க. எங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். மதுரை பக்கத்து திருமணத்துல பேசலாம். பேர் சொல்லுங்க. சரி, சுவாமிகிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் சாமி. வணக்கம்மா. இதே முதல் தொடர் பாக்குறேன் நானு. சரிம்மா, சொல்லுங்கம்மா. உங்க வரப்பிரசாதம் மாதிரி எனக்கு கிடைச்சது ரொம்ப நன்றி. சந்தோஷமா, சந்தோஷம். சொல்லுங்கம்மா. குடும்பத்துல பல பிரச்சனை இருக்கு. சரிம்மா. ஒரு லேண்ட் விக்கல, 2 வருஷமா பேசிட்டு இருக்கோம். சரிம்மா. கடன் ரொம்ப இருக்குது. சரிம்மா. பையனும் ரொம்ப வேதனைப்படுத்தினாங்க. சரி சரிம்மா. 33 வயசு ஆகுது, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். 2 குழந்தை இருக்கு, 2 பேரும் வேலை பாக்குறாங்க. சரிம்மா. பைசா தரமாட்டாங்க. எங்க வீட்டுக்காரர் ரிட்டையர் ஆயிட்டாரு. சரிம்மா. அம்மா பென்ஷன் வச்சுதான் நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். சரிம்மா.
ரொம்ப பண்றேன். இடமும் விக்கல, கடன் இருக்குது. இதுக்கு அம்மா தான் நீங்க தான் வழி சொன்னாங்க. கவலைப்படாதீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு தொடர்பு கொண்டு இருக்கீங்க, தொடர்பும் கிடைச்சிருக்கு இல்லையா? அப்ப உங்களுக்கும் அன்னைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. எப்படி? அப்ப அந்த தொடர்பை நீங்க விரிவுபடுத்திக்கலாம். விரிவுபடுத்துறது ரொம்ப எளிமையானதுதான். இந்த ராகுகால பூஜை, இப்ப இந்த நிகழ்ச்சியில நான் பேசுறது உங்க வீட்டுல தெரியுது இல்லையா? அது அந்த கேபிள் டிவி இல்லைன்னா டிஷ் ஆண்டனா இப்படி வச்சிருப்போம். அப்ப நான் ஜெயபிரத்திங்கிரா பீடத்துல நடக்கக்கூடிய ஹோமத்தின் பலன் உங்களுக்கு வரணும் இல்லையா? அந்த பலன் வரணும்னா நீங்க ஒண்ணும் இல்ல, இந்த அம்பாளின் படத்தை வச்சு பூஜை பண்ணணும். அது பண்ண முடியுமா உங்களால? ரொம்ப எளிமையானது. அலுவலகத்துல கேளுங்க, சொல்லி தருவாங்க. இப்ப நிகழ்ச்சியிலையும் தெரியப்படுத்துவாங்க. பூஜையை பாருங்க, ரொம்ப எளிமையானது. இப்ப அதுக்கான மந்திரம் சொல்லித்தரேன், கூட சேர்ந்து சொல்லுங்க. ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. இந்த மந்திரத்தை சொல்லுங்கம்மா. இப்ப நான் உங்களுக்கு குருவாரத்துல அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி தினத்துல உங்களுக்கு உபதேசம் பண்ணிருக்கேன். அம்மா கூடவேறு வழி நடத்துன்னு வேண்டிக்கோங்க. உங்க குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து கொண்டு அம்மா கூடவேறு வழி நடத்துன்னு கேளுங்க. எனக்கு எண்ணற்ற கடன் பிரச்சனை இருக்கு, அந்த கடன் பிரச்சனை தீர்த்து கொடு, கூடவேறுமா வழி நடத்துமான்னு வேண்டிக்கோங்க. முடிந்தால் அந்த மண்ணை ஒரு முறை வந்து மிதிக்க பாருங்க. உங்க கூட அந்த அன்னை வருவா, உங்களை காப்பாத்துவா. 90 நாளுக்குள்ள உங்க பிரச்சனையை தீர்த்து கொடுப்பா. நல்லா இருங்கம்மா. நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு சுவாமிகள் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஆரம்பிங்க ராகுகால பூஜை முறைகளை. அதற்கான விளக்கங்களும் நமது நிகழ்ச்சியில சொல்லுவாங்க, பார்த்து மகிழுங்க. சுவாமி, இன்னொரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஜெய் பிரத்தியங்கரா நேரம், பேர் சொல்லுங்க. புஷ்பா ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா. நிகழ்ச்சியை பார்க்காதீங்க, டிவியை மியூட் பண்ணிட்டு என்கிட்ட பேசுங்க. தள்ளி வந்து பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஓசூர்ல இருந்து பேசுறாங்க. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. எங்க வீட்டுக்காருக்கு, எனக்கு எங்க வீட்டுக்காருக்கும் ஆகலைங்க. ஒரே சண்டை போட்டுனே இருக்காரு. ஏக நேரமும் குடியாவே இருக்கு. சரி சரி. நம்ம நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்களாம்மா? ஆமாங்க ஐயா. ஒசூர்ல இருந்து எண்ணற்ற பேர் வராங்கம்மா கோவிலுக்கு. ஜெயபிரத்திங்கிரா பீடம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கு. முடிந்தால் நேரடியாக வர பாருங்க. இன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி. வீட்டுல ராகுகால பூஜை 1:30 காலத்துல ஆரம்பிக்க பாருங்க. அலுவலகத்துல கேளுங்க, சொல்லி தருவாங்க. நிகழ்ச்சியில ராகுகால பூஜை எப்படி செய்யணும்னு சொல்லுவோம், கேளுங்க. பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு பூஜை ஆரம்பிங்க. நிச்சயமா பிரச்சனை தீரும். சண்டி ஹோமம் நடக்கும், புரியுதுங்களா? மாதந்தோறும் அமாவாசைக்கு முன்தினம் அடுத்த மாதம் 5ஆம் தேதி சண்டி ஹோமம். அன்னைக்கு வாங்க, மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு ஹோமத்துல செலுத்துங்க. ராகுகால பூஜை ஆரம்பிங்க. இப்ப மந்திரம் சொல்லித்தரேன், கூட சேர்ந்து சொல்லுங்கம்மா. ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. கவலைப்படாம இருங்க. ரொம்ப கலங்கி இருக்கீங்க, ரொம்ப பயத்துல இருக்கீங்க, சரியா? இந்த நிகழ்ச்சியில அம்பாளுடைய பூஜை முறைகள் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு எப்படி செய்யுங்க. நிச்சயமா வழிகாட்டுவா. உங்க கூட இருந்து வழிநடத்தக்கூடிய தாய். பிடிங்க ராகுகால பூஜை முறையா. நல்லா இருங்கம்மா. நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு சுவாமி சொன்ன மாதிரி பூஜை முறைகளை நீங்க மேற்கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம இப்பவே ஒரு காணொலி நாங்க காட்டும், ராகுகால பூஜை முறைகள் எப்படி மேற்கொள்ளும் வீட்டுல இருந்தபடின்னு. அதை பாருங்க, இன்னைக்கே ஆரம்பிங்க. சுவாமி, நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியிலே கேட்டிருக்காங்க, அதுக்கான விளக்கங்களை எப்படி நம்ம பார்க்கணுங்கிறத நம்ம இப்ப ஒரு காணொலி மூலமா பார்த்துட்டு வந்துடலாம். நிறைய ராகுகால பூஜை முறைகளை காணொலி மூலமாக இப்பொழுது காணலாம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதர்வன பத்ரகாளியான ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த ராகுகால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கியுள்ளது என்பதால் பூவுலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதன் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி 1 டம்ளரில் தண்ணீர், 1 டம்ளரில் பானகம் வைத்து, 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் 2, அத்துடன் 2 சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதல்களை நினைத்துக் கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கரே,
ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்னும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூர ஆரத்தை காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளையில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுக்கிரகமும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராககால பூஜை செய்து பயன்பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராககால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். குறிப்பு: பூஜைக்கு குருவும் அம்பாளும் சேர்ந்த ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் படத்தை பயன்படுத்தவும். வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9052233000 வாட்ஸ்அப் எண் 9840086373. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. இப்ப ராகுகால பூஜை முறைகள் எப்படி எல்லாம் செய்யணுங்கிறத காணொலி மூலமா பார்த்தோம் இல்லையா? அடுத்ததாக நம்ம ஒரு நேர் இருக்காங்க, நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அழைப்புல. வணக்கம். வணக்கம், ஜெய் பிரத்யங்கரா நேரம். பேர் சொல்லுங்க. வணக்கம், பேர் சொல்லுங்க. தொடர்புல தான் இருக்கீங்க. எங்க இருந்து அழைக்கிறீங்க? கோயம்புத்தூர். சுவாமிகிட்ட பேசுங்க. சொல்லுங்க ஐயா. ரங்கநாதன் ஐயா. வணக்கம் சாமி. வணக்கம். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. எனக்கு சன் ஒன்று இருந்தாங்க மேடம். புரியலங்க. சன் வேற. நீங்க பேசுறது சரியா கேட்கல. சொல்லுங்க. சன் இறந்து 5 வருஷமா வச்சுங்க ஐயா. என்ன எதனாலங்க? பெரும் பிரச்சனையா இருக்குங்க. பிரிக்கிற பெரும் பிரச்சனையாவே இருக்குங்க. சன்னை பத்தி ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. சன் இறந்து 5 வருஷம். எதனாலங்க? என்ன வயசுலங்க? சூசைட் 24 வருஷமா சூசைட் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னு தெரியாதா? தெரியவே இல்லைங்க. இதுதான் இருக்கீங்க. சரி சரி சரி. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? எனக்கு 2 பொண்ணு ஒரு பையன். ஒரே பையன் இல்லையா? எதிர்பார்க்கல இல்லையா? சரி. சொத்து பிரச்சனை எவ்வளவு காலமா இருக்குங்க? சொத்து பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. எங்க அக்கா வந்து ஆட்சி படைக்கிறாங்க சார். நீங்க வீட்டுக்கு எத்தனை பசங்க உங்க வீட்டுல? எங்க வீட்டு நான் வாடகை வீட்டுக்கு வந்துட்டேங்க. இல்ல இல்ல, நீங்க உங்க குடும்பத்துல எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? உங்களோட சேர்த்து என்னங்க? 2 பொண்ணு இருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணிட்டுங்க. சரி சரி. நான் உங்களை கேட்டேன், உங்க கூட பிறந்தவர்கள் எத்தனை பேர்னு கேட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும். நம்ம ராகுகால பூஜையை புதிதா பாக்குறீங்களா? இந்த நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்களா? இதுதான் புதுசா பாக்குறேன் சார். சரிங்க. கோயம்புத்தூர்ல எண்ணற்ற அடியார்கள் பூஜை பண்றாங்க. நீங்களும் ஒருவரா மாறுங்க. ராகுகால பூஜை எப்படி செய்யணும் அலுவலகத்துல கேளுங்க, சொல்லி தருவாங்க. உங்களுக்கு சத்ருக்கள் பிரச்சனை இருக்கு, சொத்து பிரச்சனை இருக்கு, மகன் ஏன் இறந்தானே தெரியல, அது எவ்வளவு பெரிய கவலை என்பது பெரிய கவலை. அது புரியுதுங்களா? 24 வயசுல ஒரு பையனை இழக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. அது இருந்து இப்ப சொத்து பிரச்சனை இருக்கீங்க. இது அனைத்தும் பூமி சாபங்கள் சொல்லுவாங்க. நீங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ராகுகால பூஜை செய்யுங்க. அன்னையின் பீடத்துக்கு வந்து ஒரு முறை அந்த மண்ணை மிதித்து அன்னையை அழைத்துட்டு போங்க உங்க வீட்டுக்கு. புரியுதா? அது அஷ்டமி நடுநீசி ஹோமம் இன்று நடக்குது. இன்னைக்கு முடியலன்னா சண்டி ஹோமத்துல வாங்க, ஜூன் மாதம் 5ஆம் தேதி. அதுவும் முடியலன்னா ஜூன் மாதம் 6ஆம் தேதி அமாவாசை. அந்த தினத்துல வாங்க, அவளை அழைச்சிட்டு போங்க, வீட்டுல பூஜை பண்ணுங்க. நிச்சயமா வழிகாட்டுவா. சொத்து பிரச்சனைக்கு 90 நாள்ல மாற்றத்தை கொண்டு வந்து தருவா. எதிர்த்து இருக்கிறவங்க விலகி போவாங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் விலகிவிடும். நான் இப்ப மந்திரம் சொல்லித்தரேன், கூட சேர்ந்து சொல்லுங்க. ஜெய் பிரத்யங்கரே. நீங்க டிவி பார்க்க கூடாது. ஜெய் பிரத்யங்கரே. சரி, நான் இப்ப மந்திரம் சொல்றேன், அதை கூட சேர்ந்து சொல்லுங்க தயவு செய்து. ஜெய் பிரத்யங்கரே. சரி, பரவாயில்ல. ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. சரி, இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. நிகழ்ச்சியை டிவி பார்த்துட்டு பேசாதீங்க யாரும். நல்லா இருங்க. நன்றி. உங்களின் அழைப்புக்கு சுவாமிகள் சொன்ன மாதிரி இன்றைக்கே இந்த ராகுகால பூஜை முறைகளை மேற்கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். இன்னொரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், ஜெய் பிரத்யங்கரா நேரம். பேர் சொல்லுங்க. வணக்கம்மா. நாங்க விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து பேசுறோம். என்னோட பெயர் முத்துலட்சுமி. சுவாமிகிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. குருஜி. வணக்கம் குருஜி. வணக்கம்மா.
ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே குருஜி. ஜெய் பிரத்யங்கரே சொல்லுங்கம்மா. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. சொல்லுங்கம்மா. நான் நிறைய டைம் உங்க லைன் கிடைக்க நிறைய டைம் முயற்சி பண்ணிருக்கேன். சரிம்மா. நான் உங்க லைன் எங்களுக்கு கிடைக்கவே இல்ல. சரிம்மா, இப்ப கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு என்னால அங்க கலந்துக்க முடியல, ரொம்ப வருத்தப்பட்டேன். சரிம்மா சரிம்மா. ஆனா எனக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் குருஜி. சந்தோஷம். சொல்லுங்கம்மா. குருஜி, நான் வந்து 3 மாசம் தான் நான் அம்மாவை எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். சரிம்மா. ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லும் போது நான் எனக்கு அசால்ட்டா இருந்தேன் குருஜி. சரிம்மா. 3 வருஷம் வந்து என் பையன் வந்து நைட்டு 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டான். அதான் நடுக்கம், காய்ச்சல் வரும். எத்தனையோ ஹாஸ்பிட்டல், எத்தனையோ கோயில்களுக்கு போனேன். எனக்கு எந்த இதுவுமே அதாவது தொடர்ந்துகிட்டே இருந்ததே தவிர எனக்கு அது நிவர்த்தியானதே இல்ல குருஜி. சரிம்மா சரிம்மா. ஆனா நான் மார்ச் மாசம் அஷ்டமி ஹோமத்துக்கு வந்தேன் குருஜி. உடம்பு சரியில்லாத பையனை கூப்பிட்டு தான் வந்தேன். சரிம்மா. ட்ரெயின்ல வரும்போது எத்தனையோ பேர் வந்து அவனை வந்து என்ன சொன்னாங்க, ரொம்ப இருமல் இந்த மாதிரிலாம் இருக்கும், கொரோனான்னு சொல்லி நிறைய என் பையனை பார்த்து எல்லாரும் மூக்க பொத்திக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தாங்க குருஜி. ஜெய் பிரத்யங்கரே. நிறைய அழுகையும் கண்ணீருமா தான் குருஜி வந்தேன். சரிம்மா. அதான் இன்னைக்கு வந்து என் பையன் வந்து நல்லா இருக்கானா, அதுக்கு அம்மா மட்டும்தான் குருஜி காரணம். சந்தோஷமா சந்தோஷமா. இன்னைக்கு அம்மாவோட 108 அவன் அப்படியே சொல்லுவான் குருஜி. 110 போற்றி. சரி சாரி குருஜி, 110 போற்றி அவன் அப்படியே சொல்லுவான் குருஜி. நான் உங்களுக்கு வீடியோவும் அனுப்பி விட்டுருக்கேன் குருஜி வாட்ஸ்அப்ல. சரி சரிம்மா, பாத்துருப்போம்மா. இப்ப அந்த குழந்தை நல்லா இருக்கானம்மா? என்ன வயசு ஆகுதுமா? அவனுக்கு 6 வயசு ஆகுது குருஜி. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறான் குருஜி. சந்தோஷம் சந்தோஷம். என்ன பேருமா? சக்தி முனீஸ்வரன் குருஜி. நல்லா இருப்பாமா. அம்பாளுடைய அனுகிரகம் கிடைச்சிருச்சு. என்னைக்கு நல்லா இருப்பாமா. ராகுகால பூஜை எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப 3 மாசமா தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கோம் குருஜி. சரி 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 சரிமா, சந்தோஷம். குருஜி அவன் கிட்ட 2 வார்த்தை குருஜி சொல்லுங்க. ஜெய் பிரத்யங்கரே சொல்லுங்க குழந்தைய. ஹலோ குருஜி. ஹலோ குருஜி, சவுண்டா சொல்லுங்க. ஹலோ ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. நல்லா இருங்க சக்தி முனீஸ்வரன், நல்லா இருங்க. இதுதான் உங்களை காப்பாத்தும். ஜெய் பிரத்யங்கரே ஜெய் பிரத்யங்கரே. எல்லாருக்கும் சொல்லுங்கம்மா, எல்லாருக்கும் சொல்லுங்க. அம்பாளின் புகழை எல்லாருக்கும் பரப்புங்க. என்னைக்கும் குழந்தை நல்லா இருப்பான். இன்னும் மென்மேலும் அவனுக்கு எல்லா விதமான சக்தியும் கொடுத்து அன்னை ஆரோக்கியமா வச்சிருப்பா. சரியா? இந்த மந்திரம் அவனை காப்பாத்தும். சரியா? ஒரு குழந்தை ராத்திரில இத்தனை வருஷமா கஷ்டப்படுதுன்னா ஒரு தாய் எவ்வளவு கஷ்டப்படுவா சொல்லுங்க? எவ்வளவு வேதனை. அந்த வேதனையை அம்பாளின் பூஜை செய்து உடனே மாறி இருக்கின்றது. இதை விட வேற என்ன சான்று வேணுமா இந்த உலக மக்களுக்கு ராகுகால பூஜையை பத்தி சொல்றதுக்கு? சரியா? ஒரு தாய்க்கு தான் அந்த வேதனை தெரியுமா. அதனால இப்ப அம்பாளை பார்த்தா நிறைய பேருக்கு பயம் வருது, பயப்படுறாங்கன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பயம் வருதாமா? பயம் எதுவுமே வரல குருஜி. சரிம்மா. எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த முகத்தை பார்க்கும்போது எனக்கு சிரிச்சு என்ன வரவேற்கிற மாதிரி இருக்கும் குருஜி. சிரிச்ச முகம் எனக்கு இன்னும் எப்பவுமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா ஏன் இதை பதிவா கேட்கறேன்னா, புதிதாக பார்க்கின்றவர்கள் நிறைய பேர் பயந்துகிட்டு பூஜை பண்றது இல்ல, பண்றவங்களை நிறைய பேர் போய் நிறுத்துறது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சொல்லுங்க. அம்மா மண்ணை வந்து மிதிக்கும் போது எனக்கே ஒரு மாதிரி இருந்தது குருஜி. நான் இங்க வந்து நிக்கிறேனா, என்னை எப்படிமா இங்க கூட்டு வந்து நிப்பாட்டின? எந்த மாசம் வந்து கலந்துகிட்டீங்கம்மா? மார்ச் மாசம் 4ஆம் தேதி குருஜி. மார்ச் மாசம் 4ஆம் தேதி. இந்த வருஷமா? இந்த வருஷம் தான். இந்த அம்பாள் மூலஸ்தான அம்பாள் வந்ததுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க இல்லையா? அவளுடைய சக்தி அபிரிவிதமானதுமா. என்னைக்கும் காப்பாத்துவா. நல்லா இருக்குமா. எல்லாருக்கும் சொல்லுங்க அன்னையின் பூஜை. சரியா? சரிங்க. ராகுகால பூஜை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் குருஜி. பாத கமலத்திற்கு வந்து பதிவு பண்ணிருக்கேன் குருஜி. சந்தோஷமா. நல்லா இருக்குமா. ஜெய் பிரத்யங்கரே ஜெய் பிரத்யங்கரே. நன்றிமா உங்களின் அழைப்பினை ஏற்படுத்தி மகிமையை சொன்னிருக்கீங்க. இது நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கை மாற்றங்கள் ஏற்படுத்த ஒரு சாட்சியாக அமையும். நன்றிமா. தொடர்ந்து சுவாமி, புதிதாக இன்றைய நிகழ்ச்சி பாக்குறவங்க பாத கமலத்தை வாங்கி பயன்பெறணும். அப்படி பாத கமலத்தை வாங்குறது மூலமா என்னென்ன பலன்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படுத்தும் நினைப்பாங்க. அவங்களுக்கான பதில் என்ன சுவாமி? நிச்சயமா. பாத கமலம் என்பது இந்த அன்னையின் சக்தி உங்கள் வீட்டில் என்றும் நிலைத்திருக்கக்கூடியது. இந்த பாத கமலம் எப்படி இருக்கும் காட்சிப்படுத்தியிருக்கோம் பாருங்க. தாமரை பூ மேல அன்னையோடைய பாதம் இருக்கும். அந்த தாமரை பூவுக்கும் அன்னையின் பாதத்துக்கும் இடையில் 6 வகையான தெய்வ சக்தி வாய்ந்த மூலிகைகளும் மற்றும் அஷ்டமி சண்டி ஹோமம்
பஸ்பங்கள் வைக்கப்பட்டிருக்கு. அடுத்த மாதத்திலிருந்து வரும்போது வளர்பிறை அஷ்டமி ஹோமத்துடைய பஸ்பமும் உள்ள வைக்கப்படும். இப்படி ஹோமத்தின் பஸ்பங்கள் அங்க வச்சிருக்கோம். நம்மளை தேடி வருகின்ற தீ வினைகளை இந்த அன்னையின் பாதகமலம் பஸ்பமாக்கிவிடும். புரியுதுங்களா? அதே போல இந்த அன்னை நம் வீட்டில் இருக்கும்போது ஒரு வயதான பெரியோர்கள் பெற்றோர்கள் என்னைக்கு இருந்தாலுமே இருந்தா எப்படி இருக்கும்? என்னதான் இருந்தாலும் கல்யாணம் ஆகி தனி குடுத்தனம் போனவங்களுக்கும் தாய் தந்தையோடு வாழ்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. தனி குடுத்தனம் வரும்போது என்ன நடந்தது ஏன் நடந்ததுன்னு தெரியாம சில பேர் வீட்டை விட்டு பிரிஞ்சிடறாங்க. இன்னைக்கு என்னென்னமோ நடக்குது, தற்கொலை பண்ணிக்கிறாங்க, வீட்டை விட்டு போயிடுறாங்க, அந்த பிரச்சனை இருக்கும். ஆனா ஒரு தாய் தந்தைகளோடு இருக்கும்போது, இன்னும் வயதானவர்கள் பாட்டி தாத்தாவோடு இருக்கும்போது அந்த வீட்டுல சண்டை போடுறதுக்கு கூட ஒரு அச்சம் வரும். ஏன்னா பெரியவங்க இருக்காங்க, பெரியவங்க மேல பக்தி உள்ளவங்க அதை நினைக்கிறாங்க. இன்னைக்கு யாரும் அதை நினைக்கிறோம். ஆனா இந்த தாய் இருக்கும்போது அந்த நினைப்பு தானா வரும், இந்த பாதம் இருக்கும்போது அந்த நினைப்பு தானா வரும். இந்த உலகத்திலேயே பிரத்திங்கிரா என்று சொன்னால், ஜெய் பிரத்திங்கிரா என்று சொன்னால், இந்த ஜெய் பிரத்திங்கிரா பீடத்தின் மூலமாக இந்த உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு சக்தி பெற்ற ஒரு சக்தியான பாதகமலத்தை 9 ஆண்டுகள் கடந்தும் கொடுத்துட்டு இருக்கோம். எப்படி 9 ஆண்டுகள்? அடுத்த மாதம் வந்தா 10ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கின்றோம். 9 ஆண்டு கடந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஏதோ டிவியில டெலிபைல ஒரு பொருளை கொடுத்துட்டு இதை வாங்க நாளைக்கே மாறிடும் கிடையாது. நீங்கள் பக்தியோடு ஸ்ரத்தையோடு வாங்கி வைத்து பூஜை செய்தால் உங்களோடு பேசுகின்ற தெய்வம் அன்னை ஜெய் பிரத்திங்கிரா. உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்கின்றது இந்த ஜெய் பிரத்திங்கிரா பாதகமலம். உங்களோடு பேசுகின்ற தெய்வம், உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்கின்ற தெய்வம். ராகுகால பூஜை செய்து அந்த ராகுகால பூஜையில் உணர்ந்து இந்த அன்னையின் பாதத்தை பிடித்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பாதையை காட்டுகின்ற தெய்வம். அது ஒரு எளிமையான வடிவில் கொடுத்திருக்கின்றோம். எப்படி எல்லோரும் சொல்லுவாங்க உக்ர தெய்வம் உக்ர தெய்வம். இப்போ ஒரு அம்மா சொன்னாங்க பாருங்க, சிரித்த முகத்தோடு எங்களை பார்க்கிறாள். எதிரிக்குத்தான் அந்த கோர முகம் கோர ரூபத்தை காட்டுவா. கோர ரூபம் கொண்டவள் நீ, கோரும் வரம் தருபவள் நீ. அன்னை ஜெய் பிரத்திங்கிராவின் பாதகமலத்தை பிடியுங்கள். உலகமெங்கும் இருந்தாலும் உங்களுக்கு பாதகமலம் உங்கள் வீடு தேடி வரும். வீடு தேடி வருகின்ற இந்த பாதகமலத்தை நீங்கள் வாங்கி வைக்க வைக்க இந்த பீடம் தன்னால் அன்னையின் ஆலயம் எழுப்பப்படும். அன்னை வந்து அமருவான்னு சொன்னா அமர்த்திடும். நான் எப்பொழுதும் என்ன தெரியுமாமா, ஒவ்வொரு விஷயமும் பொறுமையா போயிட்டு இருக்கேன். வேகம் எடுக்கிறது ரொம்ப நேரமாகாது. ஆனா எங்க போய் விபத்து வரும்னு தெரியாது. ஆனா நிதானமாக போகும்போது விபத்து வந்தாலும் ஆபத்து வந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு பிரேக் அடிச்சா அடுத்த நிமிஷம் சரியா போயிடும். ஆனா வேகமாக போகும்போது பிரேக் அடிச்சா விபத்து தான், அதில் எத்தனை உயிர் போகும் என்று தெரியாது. அதனால நம்ம ஜெய் பிரத்திங்கிரா பீடத்தின் அடியார்களுக்கு ஒரு வேண்டுகோள், வேகம் வேண்டாம். எல்லாம் உடனே உடனே நடந்துகிட்டு தான் இருக்கு. அன்னை அவள் புரிந்து கொள்கின்றாள், உங்களை காத்து கொண்டிருக்கின்றாள். எந்த ரூபத்திலும் உங்களை காக்கின்ற சக்தியாக இந்த பாதகமலம் இருக்கிறது. பாதகமலம் ஒரு பூஜையின் பொருள். அதை வாங்கி வைத்தால் உங்களுக்கு வேலை செய்யுமா? பூஜை செய்தால் வேலை செய்யும். எப்படிமா? பூஜை செய்தால். ஒரு பொருளை வாங்கி போட்டால் வேலை செய்யுமா? அவள் பேரை சொன்னால் வேலை செய்யும். ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே என்று சொன்னால் வேலை செய்யும். இவளை பிடித்து பூஜை செய்து பக்தியோடு ஸ்ரத்தையோடு பூஜிக்கின்ற ஒவ்வொரு அடியாரும் இந்த பாதகமலம் உங்கள் வீட்டில் இருக்கலாம். யார் வேணாலும் பாதகமலத்தை பெற்றுக்கொள்ளலாம். நேரடியாக அதுக்குண்டான முறை உங்களுக்கு கொடுத்து நான் தருகின்றேன். அதற்கு பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த பாதகமலத்திற்காக மாதந்தோறும் தருகின்ற பாதகமலம்ன்றது அமாவாசை கொடுக்கணும். நீங்க பதிவு செய்தா அன்னைக்கு ஒருத்தர் பண்ணியிருந்தாலும் அன்னைக்கு கொடுத்துருவோம், 10 பேர் பண்ணியிருந்தாலும் கொடுத்துருவோம். ஆனா இனிமே அறிமுகப்படுத்திய போது எப்படி கொடுத்தோம், பதிவு செய்தா அன்னைக்கே கிடைக்கும் இல்லையா? அது போல இனிமே வழங்க சொல்கின்றான். கடந்த 4 வருடமாக அதை நிறுத்தி வைத்திருந்தோம். 2020 மார்ச் மாதத்திலிருந்து எப்ப வேணாலும் கிடைக்கும்ன்றதும் கிடையாது. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி, பூஜை பண்றவங்களுக்கு ஒரு வாட்டின்னு அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப 4 வருஷம் முடிந்ததுக்கு அப்புறம் இப்ப அன்னை அவள் மாத்திரா. என் கையில ஒன்றும் கிடையாது. அவள் எப்படி அழைத்து செல்கின்றாளோ, அவள் எப்படி எடுத்து செல்லணும்னு நினைக்கின்றாளோ அதை மட்டும் செய்கின்ற வேலை என்னது. புரியுதுங்களா? எனக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. அவளின் புகழை பரப்புவது இந்த பாதகமலம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டும். இந்த அன்னை ஜெய் பிரத்திங்கிரா ஒவ்வொரு உள்ளத்திலும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு உள்ளத்திலும் அன்னையின் ஜெய் பிரத்திங்கிரா பூஜை நிறைந்திருக்க வேண்டும். உலகில் எந்த மூலையில் இருப்பவர்களும் இந்த அன்னையின் பூஜையை செய்ய வேண்டும். ஏனென்றால் இது கலியுகம். இந்த கலியுகத்தில் அழிப்பவர்கள் வெளியே இல்லை, அழிப்பவர்கள் உடனே இருக்கின்றார்கள். எப்படி? நமக்கு எதிரி வெளியே இல்லை, நமக்குள்ள நாமே எதிரின்னு சொல்லுவோம் ஒரு பக்கம். அதே போல நமக்கு சொந்தமும் எதிரி, நண்பர்களும் எதிரி. எதிரி எங்கேயும் இல்லை, நம்ம கூட வச்சுக்கிட்டு இருப்போம்.
ஆனா இந்த தாயை கும்பிட்டீங்கன்னா, இந்த பாதகமலம் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் பிள்ளைகளை இந்த பாதகமலத்தை தொட்டு கும்பிட்டுட்டு போக சொல்லுங்க. ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே என்று சொல்லிவிட்டு போக சொல்லுங்க. அந்த பிள்ளைகளின் பாதைகள் மாறாமல் நல்ல பாதையில் செல்வார்கள். 7 வயதுல பிள்ளைகள் ஒரு மாதிரி இருக்கும், 14 வயதுல ஒரு மாதிரி இருக்கும், 21 வயதுல ஒரு மாதிரி இருக்கும், 30 வயசுக்கு மேல வேற மாதிரி இருக்கும். அது அனைத்தும் இந்த ராகுகால பூஜையும் பாதகமல பூஜையின் மூலமாக பிடித்தால் இந்த அன்னை அவள் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாள். புதிதாக யார் வேண்டும் என்றாலும் நம்பிக்கை இருந்தால் இந்த அன்னையை பார்த்து நான் நம்புகின்றேன் சுவாமி என்றால் நீங்கள் பதிவு செய்யுங்கள், உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றேன். இந்த மாதத்திலிருந்து மாறுகின்றது, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் ஆசைப்படுவாங்க, நம்ம இந்த பாதகமல பூஜை முறைகளை நம்ம மேற்கொள்ளணும், எப்படி வாங்கணுங்கிற அதுக்கான விளக்கங்களை கொடுத்திருக்கீங்க. ஒரு அடியார் அழைப்புல இருக்காங்க. வணக்கம் ஜெய் பிரத்திங்கரா, நேரம் பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? பெங்களூர்ல இருந்து சரஸ்வதி கால் பண்றேன். சுவாமிகள்ட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா சரஸ்வதிமா. ஐயா, நான் இதே ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ரோக்ராம் பாக்குறேங்க. சரிம்மா, டிவியை மியூட் பண்ணிட்டு டிவியை பார்க்காம பேசுங்க. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைமா? கடன் பிரச்சனை ஜாஸ்தி இருக்குங்க. கவலைப்படாதீங்க, நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்க. கடன் பிரச்சனை, கடன் வாங்கிட்டு நீங்க ரொம்ப கலங்கிட்டு இருப்பேன், வட்டி கட்ட முடியல, அசலை கொடுக்க முடியல, அவங்க நிறைய தொந்தரவுகள் பண்ணுவாங்க. நமக்கு சில பேருக்கு ஒரு விதமா இருக்கும் கடன் பிரச்சனையில. ராகுகால பூஜையை வீட்டில் செய்ய முடியுமான்னு மட்டும் யோசிச்சுக்கோங்க. சரியா? இந்த ராகுகால பூஜையை ஒரு 90 நாள் செய்து முடிப்பதற்குள் 21 நாள்மா, ஒரே நாள்ல கூட மாற்ற பூஜையை வீட்டுல செய்யுங்க. அம்மா கூடவே வழி நடத்துன்னு சொல்லுங்க. தேய்பிறை அஷ்டமி நடுநிசி ஹோமத்தில் தொடர்ந்து கலந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக கடன்கள் எல்லாம் தேய்ந்து போகும். கொடுத்தவர்கள் மாற்றி சொல்வார்கள், கடன் வட்டியை குறைச்சி சொல்வார்கள், பொறுமையா கொடுங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை மாறும், கடனால் உங்களுக்கு பிரச்சனை வராது. புரியுதா? இப்ப அன்னையுடைய மந்திரம் சொல்லித்தரேன், கூட சேர்ந்து சொல்லுங்கம்மா. ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. அருமையா அம்பாளுடைய மந்திரம் நுழையுதுமா உங்கள் வாயில். நிச்சயமாக பூஜை பண்ணுங்க. பெங்களூர்ல எண்ணற்ற அடியார்கள் பூஜை பண்றாங்க. 21 நாள்ல இருந்து 48 நாள்ல உங்கள் கடன் பிரச்சனை தீரும். ஆனால் நீங்கள் பூஜை ஆரம்பிங்க, முடியும் போது அஷ்டமி நடுநிசி ஹோமத்துக்கு வாங்க. நீங்கள் நினைத்தால் இந்த ஹோமத்திலே கலந்து கொள்ளலாம், முயற்சி செய்யுங்கள். நல்லா இருக்குமா? நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு சுவாமிகள் சொன்ன மாதிரி இந்த பூஜை முறைகளை இன்னைக்கே மேற்கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். இன்னொரு அடியார் கூட இருக்காங்க. ஜெய் பிரத்திங்கரா, நேரம் பேர் சொல்லுங்க. தனபாலுங்க ஐயா. எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் சண்டிகர்ல இருந்து பேசுறேங்க ஐயா. சுவாமிகள்ட்ட பேசுங்க. சொல்லுங்க, சண்டிகர்ல இருந்து பேசுறீங்களா? சொல்லுங்க தனபால். ஐயா, நான் சண்டிகர்ல இருந்து பேசுறேன். முத தடவை உங்க ப்ரோக்ராம் பார்த்தேன். சரி சரி, சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா, எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குது ஐயா. என்ன பிரச்சனை தனபால்? வீட்டுல சண்டை, உடம்புலயும் முடியல, ஒரு 10 ரூபா சம்பாதிச்சாலும் தங்க மாட்டேங்குது ஐயா. என்ன வயசாகுது உங்களுக்கு? எனக்கு 39 ஆகுது ஐயா. கவலைப்படாதீங்க, அம்பாள் மாத்தி கொடுத்துருவா. இந்த நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. வீட்டுல ராகுகால பூஜை செய்ய முடியுமா? நாங்க இங்க வடநாட்டுல இருக்கிற ஐயா, எப்படின்னு எனக்கு எந்த நாட்டுல இருந்தாலும் பூஜை செய்யலாம். வீட்டுல விளக்கேத்தணும். சரியா? படத்தை வச்சு விளக்கேத்தி பூஜை பண்ணும். வாட்ஸ்அப்ல கேளுங்க, விளக்கங்கள் சொல்லி தருவாங்க. யூடியூப்ல பாருங்க, ஜெய் பிரத்திங்கரா தினசரி ராகுகால பூஜைனா வரும். பூஜை செஞ்சுட்டு படத்தை அனுப்பி வைங்க. தப்பா செஞ்சிருக்கலாம், சரியா செஞ்சிருக்கலாம், மாற்றங்கள் வேணுமான்னு சொல்லி தருவாங்க. வேற எதுவும் வேண்டாம். இப்போ உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், கூட சேர்ந்து சொல்லுங்க. ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருங்களேன். இன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி குருவாரம், உங்களுக்கு மந்திரத்தை உபதேசம் பண்ணிருக்கேன். அம்மா கூடவே இருமா, வழி நடத்துமா, பல பிரச்சனைகள் இருக்கேன், என்னை காப்பாத்துமான்னு சொல்லுங்க. நிச்சயமா வழிகாட்டுவா, சத்தியமா வழிகாட்டுவா. முடியும் போது அடுத்த தேய்பிறை அஷ்டமி நடுநிசி ஹோமத்தில் கலந்து கொள்ள பாருங்க. ஒரு முறை நேரா வந்துட்டு போங்க. அதுக்கப்புறம் இந்த தாய் உங்க கூட வந்துருவா. பூஜை ஆரம்பிங்க. இன்னைக்கே 2 அகல் தீபம் வச்சு, பேரிச்சம்பளம் தேன் வச்சு, தண்ணி வச்சு, கூடவே இருமா, வழி நடத்துமான்னு கேளுங்க. படத்தை நாளை கூட வச்சுக்கலாம். நிச்சயமா வழிகாட்டுவா. 21 நாள்ல இருந்து 48 நாளுக்குள்ள மாற்றங்களை நிகழ்த்தி காட்டுவாள். நல்லா இருங்க தனபால். ஜெய் பிரத்திங்கரே. நன்றி ஐயா. உங்களின் அழைப்புக்கு சுவாமிகள் அழகான முறையில விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கே பூஜைகள் ஆரம்பிங்க. நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். இந்த நிகழ்ச்சியில நிறைய புதிய நேர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு பாதகமல பூஜை முறைகள் அழகான விளக்க முறைகளா சொல்லியிருந்தீங்க. ஆனா இந்த பாதகமலத்தை வாங்கி நிறைய பேர் மகிமை அனுபவங்களா சொல்லியிருக்காங்க. அது ஒரு படத்தொகுப்பு மூலம் பார்த்துட்டு வந்துடலாம் சுவாமி. நேர்களே, நிகழ்ச்சி நிறைய பேர் வந்து பாதகமலத்தை வாங்கி பயன்பெற்று அதோட மகிமைகளை சொல்லியிருக்காங்க. அதை நம்ம காணொலி மூலமாக பார்த்துட்டு வந்துடலாம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். அதர்வண வேதத்தின் தலைவி,
இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஜெய் பிரத்யங்கரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிட பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஜெய் பிரத்யங்கரா. உலகத்திலேயே முதன் முறையாக கோடான கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கு அரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற அமாவாசையை முன்னிட்டு அற்புதமான மூலிகைகள் வைத்து பூஜிக்கப்பட்ட ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசை பெற முன்பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்கள் 9052233000 மற்றும் 9840086373. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. என் பேர் பூங்கொடி. நான் ஒசூர்ல இருந்து வர்றேன். நான் சுவாமிஜி கொடுத்த இந்த பூஜையை 2016 இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். சுவாமிஜி ஒரு டைம் பேசிக்கிட்டு இருக்கும்போது எதேச்சியா கவனிச்சேன். அப்ப பில்லி சூனிய ஏவல் பத்தி சுவாமிஜி விளக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே எங்க வீட்டுல இருக்கிறது அப்படியே நேர பார்த்த மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் அந்த ப்ரோக்ராம கொஞ்சம் கவனிச்சு பார்க்க ஆரம்பிச்சேன். அவர் சொன்ன பூஜையை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்க வீட்டுல நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் 2017லயே நான் பாதகமலம் வாங்கி பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்ப நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். அம்மாவோட பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கிற முழுமையான உணர்வு எங்களுக்கு இருக்குது. நான் மட்டும் பாதகமல பூஜை பண்ணல, என்னோட தம்பி பண்றாங்க, என் தங்கச்சி பண்றாங்க, எங்க அப்பா வழி சொந்தங்கள் பண்றாங்க, என் தாய் வழி சொந்தங்கள் பண்றாங்க, என்னுடைய நண்பர்களும் பண்றாங்க. ஒரு 6-7 குடும்பத்தினர் பாதகமல பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு நடந்த மகிமைகளையும் எனக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நீங்களும் இந்த எளிமையான பூஜையை செய்யுங்க. அம்மாவோட பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வாங்க. தெய்வத்தை உணர்றதுன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதை உணர்த்துறாங்க அப்படின்னா அவர் உண்மையான குரு. என்னோட முதல் குரு, உண்மையான குரு நம்ம சுவாமிஜி தான். அவருக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இந்த எளிய பூஜையை கொடுத்த குருஜிக்கு கோடான கோடி நன்றி. இந்த பூஜையை பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லாமே தீரும். ஒவ்வொருத்தரும் மகிமை சொல்லும் போது எனக்கு இந்த மகிமை நடந்திருக்குன்றத நான் ஒவ்வொரு டைமும் உணர்ந்திருக்கிறேன். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யங்கரா நடுநிசி ஹோமம் வரும் மே 30ஆம் தேதி மற்றும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் ஜூன் 5ஆம் தேதி நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். ஞாயிறுதோறும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும். வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும்
சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9052233000. வாட்ஸ்அப் எண் 9840086373. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. பாதகமல பூஜை முறைகள் மூலமாக மகிமைகள் பலர் பெற்றிருக்காங்க. அதுல ஒரு அம்மா அழகான முறையில அவங்களுக்கு நடந்த மகிமையை அனுபவங்கள் மூலமாக எங்களுக்கு பதிவு பண்ணாங்க. இதன் மூலமாக நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். இன்றைய நிகழ்ச்சியில கூட நிறைய பேர் நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டு சொல்லியிருந்தாங்க. மேலும் உங்களுக்கு பல தகவல் தெரியணும்னா நீங்க செய்ய வேண்டிய வேலை 9092523300 இந்த இலக்கத்துக்கும் மற்றும் வாட்ஸ்அப் எண்ணான 9840086373 இந்த இலக்கத்துக்கும் அழைப்பினை ஏற்படுத்தி தொடர்பு கொண்டு உங்களுக்கான பல சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பூஜை முறைகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஜெய் பிரத்யங்கரா யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது மூலமாக அதன் மூலமாக பல தகவலை தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு அடியார் அழைப்புல இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் ஜெய் பிரத்யங்கரா நேரம், பேர் சொல்லுங்க. நான் ராதிகா பேசுறேன், எண்ணூர்ல இருந்து பேசுறேன். சுவாமிகிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. அப்பா நான் உங்களை பார்க்கணும்ப்பா. வாங்கம்மா. ஜெயபிரத்திங்கிரா பீடத்துல இன்னைக்கு அஷ்டமி நடனி சிவமம் இருக்கு, வந்து கலந்துக்கோங்க. தனிப்பட்ட முறையில பார்க்கணும்னா ஆலோசனை இருக்கு, பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்க பிரச்சனை என்ன சொல்லுங்கம்மா. என் பொண்ணு இந்த மாதிரி 18 வயசு ஆகுதுப்பா. சரிம்மா. பொண்ணு ஒரு பையன் எடுத்துட்டு போயிட்டா. அச்சோ. உங்களுக்கு தெரியலையாம்மா இவ்வளவு காலத்துல? பாக்கல எதுவும்? அதுக்கு எவ்வளவு புத்திமதி சொன்னேன், ஆனா அது கேட்கலப்பா. சரி சரி சரிம்மா. அது படிக்க வச்சு அந்த நீட்டு கூட எழுதுப்பா. நீட்டு கூட எழுதல, எக்ஸாம் எழுதாம போயிடுச்சு. எக்ஸாம் எழுதல. நம்ம நிகழ்ச்சியை புதிதா பாத்துட்டு இருக்கீங்களாமா? இல்ல, நிகழ்ச்சியை நான் ரொம்ப நாள் பார்த்துதான் இருக்கேன். கோவிலுக்கு நான் வரணும், நான் ஒண்டியா வர முடியாது. ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருந்தீங்களா? அப்ப இந்த பிரச்சனை இருந்துகிட்டு தானே இருந்துச்சு? அதான் அந்த நேரம் எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் இன்னைக்கு கூட நிகழ்ச்சியில சொல்றேன், எப்பயுமே சொல்லுவேன், நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு மட்டும் இருக்காதீங்க. அந்த நிகழ்ச்சி உங்கள் கண்ணில் பட்டால் உங்கள் வாழ்க்கை மாறும். இது சத்தியமான வார்த்தை என்பதை நீங்கள் சொல்லும் போது நான் புரிந்து கொள்கின்றேன். கவலைப்படாதீங்க. ஒரு முறை அவசியம் நேரடியாக வாங்க. அம்மா கூடவே வழிநடத்துன்னு கேளுங்க. என் பெண்ணுக்கு நல்ல புத்தி சொல்லுங்க அப்படின்னு வேண்டிக்கோங்க. நல்ல புத்தி கொடுங்கன்னு வேண்டிக்கோங்க. நிச்சயமா நல்ல புத்தி கொடுப்பா. எல்லாருக்கும் எல்லோ பெற்றோருக்கும் நம்ம சொல்லுவது என்னன்னா, பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் காதலித்து திருமணம் செய்தால் தவறுன்னு சொல்றோம். அந்த புத்திமதி சொல்றோம். பிள்ளைகள்லாம் இன்னைக்கு புத்திமதி கேட்கிற அளவுல இல்லம்மா. ஆனா இந்த தாயை கொடுங்க. இந்த தாயே அவங்களுக்கு நல்ல புத்தியை உரைத்து கொடுப்பார்கள், நல்லதை சொல்லி கொடுப்பார்கள். இந்த பூஜையை சொல்லி கொடுங்க, நிச்சயமா வழிகாட்டுவா. ஜெயபிரத்திங்கிற அஷ்டமி நடனி சிவமத்தில் இன்னைக்கு கலந்துக்கோங்க. அடுத்த அஷ்டமி 3 அஷ்டமிக்குள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மகளின் மனமாற்றங்கள் இல்ல மகளோடு உங்களோடு பேசுகின்ற வாய்ப்பு அனைத்தும் கிடைக்கும். நல்லா இருங்கம்மா. நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு சுவாமிகள் சொன்ன மாதிரி நிகழ்ச்சி நீங்க பார்த்த உடனே நீங்க அந்த பூஜையை ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்காவது நீங்க ஆரம்பிச்சுட்டு சுவாமிகளை வந்து நீங்க ஆலோசனை பெற்றுக்கலாம். தொடர்ந்து சாமி, இப்ப இந்த மாதிரி அடியார்கள் வந்து நிறைய பரிகாரங்கள் பண்ணணுமா? அதுல வந்து இப்ப அமாவாசை பரிகாரங்கள் நாங்க கொடுத்து கொண்டிருக்கோம் இல்லையா சுவாமி? அந்த அமாவாசை பரிகாரங்கள்னா என்ன? இந்த பரிகாரங்கள் எப்படி பண்ணணுங்கிற முறைகளை சொல்லுங்க சுவாமி. பரிகாரம்னா என்னன்னாமா, இப்ப இந்த பொண்ணுக்கு 18 வயசு. இந்த அம்மா நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மனவேதனை என்பது எப்படின்னா, பொண்ணை டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த பெண்ணாவது நான் டாக்டர் படிக்கிறேன், எனக்கு திருமண வயது வரும்போது பண்ணி வைங்க, நீங்க பண்ணி வைக்கலாம், நான் பண்ணிப்பேன், படிச்சுட்டு பண்ணிக்கிட்டா தப்பு இல்லை. உங்கள் வாழ்க்கையை படிப்பதற்கு முன்னாடியே தொலைச்சிட்டா நாளைக்கு படிப்பு இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. வாழ்க்கைக்கு படிப்பும் அவசியம், திருமணமும் அவசியம். ஆனால் படிக்கின்ற வயதில் படியுங்கள். திருமண வயது வரும்போதாவது நீங்கள் விருப்பப்பட்டதை ஒருத்தரை விரும்பும் போது அதை முன்னாடி முதல் யார்கிட்ட தெரியுமா சொல்லணும்? தாய் தந்தையிடம் சொல்ல வேண்டும். அந்த தாய் தந்தை சரி என்று சீர்தூக்கி பார்த்து உனக்கு ஒத்துவருண்டா கண்ணா அப்படின்னா பண்ணிக்கோங்க, அது தப்பே இல்லை. நான் ஜாதி மதம் பாருங்கன்னு சொல்ல, உங்களால் முடிஞ்சா அதை நீங்க பாருங்க. நம்ம அம்பாள் வந்து ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவள். ஆனா இந்த பரிகாரம் என்னும் நிரந்தர தீர்வு உங்கள் பிள்ளைகளுக்கு 7 வயது 14 வயது 21 வயது 7 14 21 கூட 3வது கட்டம். முடியாதவர்கள் செய்யாதவர்கள் போயிங்க. 7 வயது 14 வயதுக்குள்ள செஞ்சிட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் நினைக்கின்ற இலக்கை அடைவார்கள். 7 வயதுல செய்யறதை விட்டுட்டீங்க ஐயா, வாங்க 14 வயதுக்கு வாங்க, 8வதுல இருந்து 10வதுக்குள்ள செய்து கொடுங்க. நிச்சயமாக பிள்ளைகள் உயர்கல்வி, ஒழுக்கம், நினைத்ததை படித்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு. நீங்க படிக்கலனாலும் ஒழுக்கமா இருப்பீங்க, நீங்க விரும்பினாலும் நல்லதை விரும்புவீங்க,
தவறான விஷயம் வாழ்க்கையில் நடக்காது, ஆயுள் தீர்க்கம், இதெல்லாம் இந்த அமாவாசை பரிகாரத்தில் இருக்கு. தயவு செய்து நிகழ்ச்சியை பார்க்கின்ற பெற்றோர்கள் எங்க வேணா இருங்க, உலகத்துல எந்த முனையில வேணா இருங்க, வாழ்க்கையில ஒரு முறை ஆலோசனை எடுங்க. 4.5 மணி நேரம் கர்ம வினைனா என்ன அப்படின்றத ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கோம், புரியுதுங்களா? கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் ஆகுது. தயவு செய்து அதை தவிர்க்காதீங்க. எனக்கு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் வேணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. எங்க உங்க வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள ஒரு 4.5 மணி நேரம் உட்கார்ந்து ஸ்பீச்சை கேட்டுட்டா அதுக்கப்புறம் வாழ்க்கையில உங்களுடைய ஜாதக புத்தகத்தை நீங்கள் தூக்கி கொண்டு அலைய வேண்டாம். எக்காலமும் ஒரு முறை எடுத்து பாருங்கள். இந்த பரிகாரம்னா என்னன்னு தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு முறை செலவு செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு வீடு வாங்கி தரீங்க, கார் வாங்கி தரீங்க, நகை வாங்கி தரீங்க, எல்லாம் அழிகின்ற பொருட்கள். இந்த பரிகாரம் அழியாத சக்தி. வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு கூடவே இருக்கும். ஒழுக்கத்தை கொடுக்கும், நல்ல கல்வியை கொடுக்கும், நல்ல புத்தியை கொடுக்கும், 21 நாள்ல இருந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கும். புரியுதுங்களா? நிரந்தர பரிகாரம். உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்கள் தேவை என்றால் நீங்கள் அடுத்தடுத்த விஷயங்கள் செய்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய விருப்பம். 14 வயதுல செய்துட்டு 21 வயதுல செய்யணுமா? உங்களுக்கு தேவை என்றால் அடுத்த கட்டத்துக்கு போகணும் என்றால் போங்க. இல்லை என்றால் இது ஆயுள் பாதுகாப்பை கொடுத்து விடும், வாழ்நாள் முழுதும் காப்பாற்றும். செய்து கொடுங்களேன். பிள்ளைகளுக்கு சொத்தா இதை கொடுங்களேன். நம் ஜெயபிரத்திங்கிற பீடத்தின் அடியார்களும் புதிதாக இந்த நிகழ்ச்சியை பார்க்க என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஐயா. செலவு இல்லாம எதுவுமே பண்ண முடியாதுங்க. அந்த செலவு நியாயமான்னு தெரிஞ்சுக்கிட்டு முடிஞ்சா செய்யுங்க. பரிகாரம் செய்து யாராவது உலகத்தில் எந்த மொழியில் சிரமப்பட்டாலும் என்னிடம் வாங்க. நடந்திருக்கும், சில பேருக்கு நடக்காம இருக்கலாம். நான் என்றும் யாரையும் விட்டு விலகி செல்லவில்லை. உங்களுக்காக என் அன்னை கொடுத்த அந்த பூஜை முறை இன்னும் என்ன செய்யலாம் என்பதை பார்த்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு சத்தியமாக அழைத்து செல்வேன், இது உறுதி. ஆனா நீங்க வரலன்னா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு எல்லாரையும் அழைத்து பேச நேரம் இல்லை. தவறாக என்ன வேண்டாம். என்னுடைய நோக்கம் எல்லாம் அன்னையின் புகழை எப்படி பரப்புவது, இந்த அன்னையின் பூஜை முறைகளை எப்படி கொண்டு போய் செல்வது, அதே போல் இந்த அன்னையை அடுத்த கட்டங்களுக்கு உங்களுக்கு எளிமையான விஷயங்கள் என்னென்ன தர இருக்கான்னு அதை யோசித்துக் கொண்டிருக்கின்றேன். அடுத்தது ஆலய பணிகள் இருக்கு. அதனால நீங்கள் உங்களுக்கான தேவையை எப்ப வேணாலும் என்ன வந்து பாருங்க. பரிகாரம் செய்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். வாங்க, பரிகாரம் செய்ய போறவங்களுக்கு ஒரு முறை ஆலோசனை எடுங்க. முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். உடனே செய். பரிகாரத்துக்கு நான் ஆலோசனைக்கு வந்துட்டேன், அடுத்தது உடனே எப்ப வரீங்கன்னு நாங்க அழைக்க மாட்டோம் ஐயா. இது சத்தியமான உண்மை. நீங்க எப்ப வேணா வாங்க, நீங்களா வந்தாதான். அதனால தயவு செய்து பிள்ளைகளுக்கு சொத்தா கொடுங்க. 21 வயதுக்குள்ள இருந்துட்டா திருமணத்துக்கு முன்னாடி செய்து கொடுங்கள். திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கணவன் மனைவிக்கு செய்து கொடுங்கள். நிச்சயமாக நல்ல குழந்தை பிறக்கும், ஊனமில்லாத குழந்தை பிறக்கும். நீங்கள் நினைத்ததுபடி அந்த குழந்தை நல்லா இருக்கும். அடுத்த குழந்தை பிறப்பதற்கு முன்னாடியே ஒரு குழந்தைக்கு பரிகாரம் செய்ய முடியும்னா அது தாய் தந்தைக்கு செஞ்சா குழந்தை நல்லா இருக்குங்க. இதெல்லாம் அனுபவத்துல சொல்றோங்க. 8 வயதுல இருந்து இந்த துறையில இருக்க, இப்ப 45 வயது முடிஞ்சிருக்கு. அப்ப எத்தனை வருடம் அனுபவம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது உங்களுக்காக இந்த பரிகாரம், நமது பீடத்தின் அடியார்களுக்காகவும் புதிதாக பார்க்கின்றவர்கள், என்னையும் அம்பாளையும் நம்புகின்றவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கேலி பேசுகின்றவர்கள், குறை சொல்கின்றவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். எப்படி? அவர்கள் அதே இடத்தில் இருப்பார்கள். புரிஞ்சுதா? சூரியன் இன்னைக்கு வரும், நாளைக்கு மறையும். சூரியனை பார்த்து நாய் குலைத்துக் கொண்டிருந்தால் நாய் அங்கதான் இருக்கும். சூரியன் அடுத்த உலகத்துக்கு போயிடுவார். புரியுதுங்களா? அது போல நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போங்கள். உங்களை பாற்றிக் கொண்டு தூற்றிக் கொண்டு இருப்பவர்களை கட்டு பயந்துகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியாது. அவங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு, புறம் தள்ளிவிட்டு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்லுங்கள். முடிந்தவர்கள் பரிகாரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது முடியாதவர்கள் ராகுகால பூஜை, பாதகமல பூஜை, அன்னையின் பீடத்தின் மண்ணை மிதித்துக் கொண்டே இருங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். சரியா? நிச்சயமாக ஆலோசனை எடுத்து எப்படி பரிகார பூஜை முறைகள் செய்யணுங்கிற சொன்னீங்க சுவாமி. அடுத்ததாக சிம்மமுக கவசம், புரொடெக்டர் தாயத்து, இது ரெண்டுக்கான வித்தியாசங்கள் என்ன? யாரெல்லாம் இதெல்லாம் அணியலாம்? நிச்சயமா சிம்மமுக கவசம் என்பது, இப்போ ஒரு குழந்தைக்கு சொல்றாங்க, இப்ப நான் பரிகாரம் சொல்லியிருக்கேன், இப்ப அந்த சிம்ம முக கவசம் அணிய முடியல. இப்போ ஒரு குழந்தை 18 வயசுல சொல்லாம கொள்ளாம போயிடுச்சு, அப்பா அம்மா எவ்வளவு புத்தி சொல்லியும் கேட்கல. அந்த குழந்தை சிம்ம முக கவசம் போட்டிருந்தாலே அதுக்கு நல்ல புத்தி கிடைச்சிடும். ஏன்னா தவறான விஷயங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு எண்ணம் போகாது. சிம்மமுக கவசம் தவறான புத்தி, தவறான சிந்தனை, புரியுதுங்களா? தாழ்வு மனப்பான்மை, தற்கொலை மனப்பான்மை. இப்ப 24 வயசுல ஒரு பையன் இறந்து போயிட்டானார், ஒரு அப்பா பேசினார் பாருங்க. 24 வயசு. ஏன் அந்த எண்ணம் வராது? இந்த சிம்மமுக கவசம் என்பது இந்த இடத்தில் இருக்கும்போது ஆபத்து வரும்போது இப்படி நினைச்சு பார்த்தாலே அந்த ஆபத்து விலகிடும். பில்லி சூன்யம் ஏவல் செய்துட்டு இருக்காங்க, ஏதோ வந்து என்ன அமிழ்த்த போது இந்த இடத்த பிடிச்சி ஜெயபிரத்திங்கிற சொல்லியா, சத்தியமாக விலகுயா. ஆபத்தில் வருபவளையை போற்றி வந்து நிற்பால் சிம்ம முகம் உங்க நெஞ்சில் இருக்கு. சிம்ம ரூபினி வந்து நிற்பா, அவளுடைய சிம்ம வாகனம் வந்து நிற்கும். அப்படிப்பட்ட சிம்மமுக கவசம் ஒவ்வொரு அஷ்டமியிலும் வச்சு கொடுக்கிறோம். ஜெய் புரொடெக்டர் தாயத்து
உங்களுடைய கண் திருஷ்டி இன்னைக்கு கண்ணு சொல்லடிப்பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்றோம். அந்த கண்ணடியை எத்தனை சேர்த்து வச்சிருக்கான் தெரியுமா? சொத்து சேர்த்து வச்சிருந்தா பரவாயில்ல, கண்ணடியை சேர்த்து வச்சுக்கிட்டு அது பில்லி சூனியத்தை விட மோசமா போயிடுது. அப்ப அந்த ஜெய் புரொடெக்டர் தாயத்து அணிந்திருந்தால் இந்த மாதிரி திருஷ்டிகள்ல இருந்து காப்பாற்றப்படும். நல்லா இருக்கியா இந்த சட்டன் போனா அப்படி போகும்போது ஒரு ஆணில மாட்டி கிழிஞ்சிரும். நல்லா இருக்கியா பைக்குன்னா அந்த பைக்கு போறதுக்குள்ள அடுத்தது ஒரு ஹெட்லைட்லயோ இல்லை பெயிண்ட்லயோ ஸ்கிராச் ஆயிடும் புதுசு. அது எல்லாம் இந்த மாதிரி கண் திருஷ்டியால். மொத்தமாக இந்த கண் திருஷ்டி, பில்லி சூன்யம், செய்வினை போன்ற விஷயங்கள் தடுப்பதற்கு முக்கியமாக கண் திருஷ்டி, பில்லி சூன்யத்துக்கு அடுத்த கட்டம். அதனால இந்த இரண்டையும் அணிந்திருந்தால் பரிகாரத்துக்கு நிகராக இருக்கும். முடிந்தவர்கள் இன்று அஷ்டமி நடுநிசி ஹோமத்தில் நேரடியாக பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் அல்லது பதிவு செய்து கொள்ளுங்கள், உங்கள் விருப்பம். இந்த சிம்ம முகக்கவசமும் புரொடெக்டர் தாயத்தும் அணிந்து கொண்டு ஜெய் பிரபஞ்ச சக்தி எண்ணெய்னு ஒன்று கொடுத்துட்டு இருக்கேன். இந்த உலகத்தில் வாழ்க்கையை மாற்றக்கூடிய எண்ணெய் அந்த ஜெய் பிரபஞ்ச சக்தி எண்ணெய். அந்த எண்ணெயும் ஜெய் பிரபஞ்ச சக்தி பொடின்னு ஒன்று கொடுத்துட்டு இருக்கேன். இது ரெண்டும் சேர்ந்து மிக மிக குறைந்தது. எப்படி ஒரு ஆள் இப்படி போயிட்டு ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தா பஸ் ஃபேர் கூட வரும், அந்த விலையை விட கம்மி. அந்த சிம்ம முகக்கவசம் அணிந்து புரொடெக்டர் தாயத்தை அணிந்த அந்த எண்ணெயை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தூக்கம் வரல, கவலை இருக்குன்னு சொல்றீங்க பாருங்க, நான் மருந்து சாப்பிட்றேன் எத்தனையோ வருடமா தூக்கம் இல்லை, இந்த எண்ணெயை பயன்படுத்துங்க. சிம்ம முகக்கவசமும் புரொடெக்டர் அணிந்து இந்த எண்ணெயை பயன்படுத்தினால் பரிகாரத்துக்கு நிகராக இது இரண்டும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்லும். ஜெய் பிரபஞ்ச சக்தி பொடி, அந்த பொடியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது அனைத்தும் விளக்கங்கள் கொடுப்பாங்க. நம்ம சர்வ மங்களா எண்ணெய்னு ஒன்று கொடுத்துட்டு இருக்கோம். அந்த எண்ணெய் இருக்கு பாத்தீங்களா, வீட்டுல விளக்கேற்றி பூஜை செய்யும் போது நம்ம ஜெய் பிரத்யங்கிரா பீடத்தில் யாகம் செய்த பலன் உங்கள் வீட்டுக்கு வரும். புரியுதா? அந்த எண்ணெயும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவசியம் அம்மா கூடவே இருங்க, வழி நடத்துங்கன்னு சொல்லுங்க. புரியுதா? எல்லா காலத்திலும் உங்கள் கூட இருப்பா. அடுத்த வாரம் புதன்கிழமை மங்கள மகா சண்டி ஹோமம் இருக்கு. அந்த மங்கள மகா சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான மங்களங்களும் கிடைக்கும். என்ன என்றால் சண்டி ஹோமம் 7 மணியிலிருந்து 12 மணிக்குள்ள முடிஞ்சிடும். அடுத்த வாரம்னா ஜூன் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை. புரியுதுங்களா? ஏன்னா அடுத்த வாரம் நேரடி ஒளிபரப்புக்கு முன்னாடி சண்டி ஹோமம் வந்துருது. அதனால உங்களுக்கு அந்த சண்டி ஹோமத்தின் விளக்கங்கள் சொன்னா இன்னும் பெருசா இருக்கும். அனைத்து விதமான மங்களங்களும் உங்களுக்கு கிடைத்தே தீரும். அந்த சண்டி ஹோமத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் யார் யாரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, மிக அருகாமையில் இருக்கீங்க, செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு பக்கத்துல வாங்க, அம்பாளை அழைத்து செல்லுங்கள். அவளோடு உங்களை அழைத்து செல்லுங்கள். மடியில் படத்தை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். நித்திரையை விட்டு அவளை நித்தமும் பூஜை செய்யுங்கள். இன்று ஒரு நாள் நித்திரையை விடுங்க, என்றும் உங்களுக்கு நித்திரைக்கும் பிரச்சனை வராது, இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் பிரச்சனை வராது. உங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி பிடிப்பால் இந்த அன்னை ஜெய் பிரத்யங்கிரா உங்களை காப்பால். அந்த மண்ணை இன்று மிதிக்க பாருங்கள். முடியாதவர்கள் இன்று ராகுகால நேரத்தில் பூஜையை செய்ய பாருங்கள். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே என்ற மந்திரத்தை சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். சரியா? நிச்சயமா சுவாமி, இப்ப சண்டி ஹோமத்தை பத்தி அழகான முறையில் விளக்கம் கொடுத்திருக்கீங்க. 5ஆம் தேதி வருதுன்னு நிச்சயமாக எல்லாருமே வந்து கலந்துப்பாங்க. முக்கியமாக புரொடெக்டர் தாயத்தை யாரெல்லாம் அணியணும், சிம்மமுக கவசம் யாரெல்லாம் அணியணுங்கிற விளக்கத்தையும் கொடுத்தீங்க. இன்றைக்கும் போல இன்றைக்கும் நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்த உங்களுக்கு மிக்க நன்றி சுவாமி. நிச்சயமா எல்லோரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் என்று அன்னையிடம் வேண்டுகின்றேன். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. என்ன நேர்களை நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. பார்த்து மகிழ்றது மட்டும் இல்லாம இந்த பூஜை முறையெல்லாம் மேற்கொள்ளணுங்கிறதான எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். மீண்டும் இந்த நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9052233000 வாட்ஸ்அப் எண் 9840086373. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம் 40, வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம் அஞ்சல், செங்கல்பட்டு. செல் 9052233000. வாட்ஸ்அப் எண் 9840086373. அலுவலகம் 81, மனோகரன் தெரு, தியாகராய நகர், சென்னை 17.
நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள், ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருளுரைகள், ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை, ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.